இலங்கை பாராளுமன்றத்துல உண்மையிலேயே என்னதான் நடக்குது? ஜனவரி 20லிருந்து 23, 2026 வரைக்கும் எதிர்க்கட்சி அரசாங்கத்துக்கிட்ட பல கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த விளக்கத்துல அந்த முக்கியமான பிரச்சனைகள் என்ன, அது ஏன் நமக்கு முக்கியம்னு நாம ஆழமா பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு வழிகாட்டியா இருக்க போறது இந்த எதிர்க்கட்சி அறிக்கை தான். இது வெறும் ஒரு டாக்குமெண்ட் கிடையாதுங்க. அரசாங்கத்தோட திட்டங்களை எதிர்க்கட்சி எப்படி பாக்குது, எங்கெல்லாம் அவங்க சவால் விடுறாங்கன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு ஜன்னல் மாதிரி. வாங்க உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். இன்னைக்கே நாம ஒரு 5 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல எதிர்க்கட்சியோட அஜெண்டா என்ன, அப்புறம் கல்வியில நடக்கிற ஒரு பெரிய யுத்தத்தை பத்தி பார்ப்போம். அதை தொடர்ந்து சில சீரியஸான பொருளாதார எச்சரிக்கைகள், அப்புறம் பொறுப்புக்கூறலுக்கான கோரிக்கைகள். கடைசியா இது எல்லாம் சேர்ந்து இலங்கையோட ஆட்சிக்கு என்ன சொல்ல வருதுன்னு முடிக்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். எதிர்க்கட்சியோட நிகழ்ச்சி நிரல் பாருங்க. ஒரு ஜனநாயகத்துல எதிர்க்கட்சியோட வேலை சும்மா இல்லைன்னு சொல்றது மட்டும் கிடையாது. அவங்களோட முக்கியமான வேலையே அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேள்வி கேட்கறதும் அவங்களோட ஒவ்வொரு அடியும் கண்காணிக்கிறதும் தான். அதை அவங்க எப்படி செய்யறாங்க வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான போர்க்களத்துக்கு வருவோம். கல்வி. அரசாங்கம் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுது. ஆனா எதிர்க்கட்சி அதுல பல ஓட்டைகள் இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க. ஏன் இந்த மோதல் இவ்வளவு தீவிரமா இருக்கு? இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எதிர்க்கட்சி சீர்திருத்தமே வேண்டான்னு சொல்லல. அவங்க சொல்றது இந்த வழியில சீர்திருத்தம் வேண்டான்னு தான். பிரச்சனை கொள்கையில் இல்ல, அதை செயல்படுத்துற விதத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டுகள் ரொம்பவே கடுமையானது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கத்துக்கிட்ட தெளிவான திட்டமே இல்ல. ஒரு பைலட் ப்ராஜெக்ட் கூட பண்ணாம நாடு முழுக்க அவசர அவசரமா இதை அறிமுகப்படுத்துறாங்க. டீச்சர்ஸ் கிட்டயோ பெற்றோர்கிட்டயோ கேட்கல. டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் லேட் ஆகுது. புது புக்ஸ்ல எல்லாம் ஒரே பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ். சொல்லுங்க, இது சீர்திருத்தமா இல்ல குழப்பமா? சரியான நடைமுறை பின்பற்றப்படவில்லை. இந்த ஒரு வரியில தான் எதிர்க்கட்சியோட முழு வாதமே அடங்கியிருக்கு. இது ஏதோ டெக்னிக்கல் பிரச்சனை இல்ல, இது ஜனநாயகத்தோட அடிப்படை. பெரிய மாற்றங்களை செய்யறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட பேசணும், சரியா பிளான் பண்ணணும், அப்புறம் டெஸ்ட் பண்ணணும். நாம கல்வித்துறையில பார்த்த அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் செயல்முறை பத்தின கேள்விகளை எதிர்க்கட்சி எழுப்புது. இப்போ பெரிய பணம் சம்பந்தப்பட்ட இன்னும் கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை பார்ப்போம். இலங்கையோட மிக முக்கியமான மின் நிலையங்கள்ல ஒன்னான லக்விஜயா பத்தி பேசுவோம். அங்க நிலக்கரி சப்ளைல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு எதிர்க்கட்சி சொல்லுது. அப்படி என்னதான் பிரச்சனை? குற்றச்சாட்டுகளோட பட்டியல் ரொம்ப நீளம். இந்த டெண்டர் வெளிப்படையா நடக்கல. கான்ட்ராக்ட் எடுத்த கம்பெனிக்கு இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் செய்ய அனுபவம் இல்ல. அது மட்டும் இல்லாம பயன்படுத்த போற நிலக்கரி தரம் குறைஞ்சதா இருக்கலாம். இது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு, குறிப்பா சுவாச நோய்களுக்கு பெரிய ஆபத்து உருவாக்கலாம்னு சொல்றாங்க. இது வெறும் கரண்ட் பிரச்சனை இல்ல, நம்மளோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த ஒரே ஒரு ஒப்பந்தத்தால நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? எதிர்க்கட்சி கணக்குப்படி 10 பில்லியனுக்கும் மேல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பணத்துல எத்தனை ஸ்கூல் கட்டலாம், எத்தனை ஹாஸ்பிட்டல் அப்கிரேட் பண்ணலான்னு. இதுதான் இந்த பிரச்சனையின் உண்மையான அளவு. இந்த டெண்டர் மிகவும் ஊழல் மிக்கது. இதை விட நேரடியா சொல்லவே முடியாது. எதிர்க்கட்சி இது ஒரு தப்புன்னு சொல்லல, இது ஒரு குற்றம்னு சொல்லுது. இது அரசாங்கத்தின் மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை எப்படி பாதிக்கும்? சுற்றுலாத்துறையில ஒரு விசித்திரமான கணக்கு இருக்கு பாருங்க. நாட்டுக்கு வர டூரிஸ்ட்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது, ஆனா ஒவ்வொரு டூரிஸ்ட் கிட்ட இருந்தும் கிடைக்கிற வருமானம் குறையுது. அப்போ அந்த பணம் எங்கே போகுது? அது நம்ம உள்நாட்டு பொருளாதாரத்துக்கு வராம வெளிநாட்டு கம்பெனிகளுக்கோ இல்ல வேற எங்கேயோ போகுதா? இதுதான் எதிர்க்கட்சியோட முக்கியமான கேள்வி. இப்போ பொறுப்புக்கூறல்ங்கிற ஒரு பெரிய தலைப்புக்குள்ள போவோம். இது சும்மா இன்னைக்கு இருக்கிற பணத்தை பத்தி மட்டும் இல்ல. இது மக்களோட சேமிப்பு, நம்ம நாட்டோட வரலாறு, நம்ம நீதி அமைப்புன்னு எல்லாத்தையும் தொடுது. மில்லியன் கணக்கான தொழிலாளர்களோட பென்ஷன் சேமிப்பான EPF அரசாங்கம் மாத்த நினைக்குது. ஆனா அவங்க யாருக்கிட்டையும், குறிப்பா தொழிற்சங்கங்கள் கிட்ட கலந்தாலோசிக்கவே இல்லைன்னு எதிர்க்கட்சி குற்றச்சாட்டுது. இது மக்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய முடிவு. அது ஏன் இவ்ளோ ரகசியமா எடுக்கப்படணும்? ஒரு பக்கம் பென்ஷன் ஃபண்ட், இன்னொரு பக்கம் வரலாற்று நாயகர்கள். எதிர்க்கட்சி ஒரே நேரத்துல நிகழ்காலத்தையும் இறந்த காலத்தையும் கவனிக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்க துரோகிகள்னு சொன்னவங்கள தேசிய வீரர்களா அங்கீகரிக்கணும்னு கேட்கறது நம்ம நாட்டோட அடையாளத்தை மீட்டெடுக்கிற ஒரு முயற்சி. இதோட முடியல. போர் நடந்தப்போ பறிமுதல் செஞ்ச நகைகளை திருப்பி கொடுக்கறது, கோர்ட் கேஸ்ல வர்ற தாமதங்களை சரி செய்யறதுன்னு நீதியோட பல முனைகள்லையும் எதிர்க்கட்சி அழுத்தம் கொடுக்குது. சின்ன விஷயம்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. சரி, இந்த கல்வி, பொருளாதாரம், நீதின்னு இவ்ளோ விவாதங்களும் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது? இலங்கையோட ஆட்சி முறைக்கு இதோட அர்த்தம் என்ன? வாங்க இறுதி பகுதிக்கு வருவோம். நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களும் ஜனநாயகத்தோட ஒரு முக்கியமான அங்கம். அதுதான் பாராளுமன்ற எதிர்க்கட்சி. அவங்களோட வேலை அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது, பொறுப்பேற்க வைக்கிறது. இது வெறும் அரசியல் விளையாட்டு இல்ல, இது அரசியல் அமைப்போட ஒரு முக்கியமான செயல்பாடு. அப்போ இந்த அறிக்கையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்?
கல்வி சீர்திருத்தத்துல இருந்து நிலக்கரி ஒப்பந்தம் வரைக்கும் எதிர்க்கட்சி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்துது. செயல்முறை சரியா இருக்கணும், நிதி வெளிப்படையா இருக்கணும், அப்புறம் கடந்த கால தவறுகளை சரி செய்யணும். இது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தோட அடையாளம். கடைசியா இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒரு நல்ல அரசாங்கத்துல பாலிசியோட ரிசல்ட்டை மட்டும் கேள்வி கேட்டா போதுமா, இல்ல அந்த முடிவுகள் எடுக்கப்பட்ட முறையையும் கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப அவசியமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?